காலையில வந்து போடுங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மன்னித்தலை கடலில் தான் நிற்கிறோம். மன்னித்தலை புனித செபஸ்தியார் தேவாலயத்துக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கடலோர காட்சியில் உங்களுக்கு காண்பிக்கிறோம். இது வந்து நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து இப்போ யாழ் மாவட்டத்துக்கு போய் கொண்டிருக்கோம். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தான் இந்த மன்னித்தலை அடங்குது. மிக சுவாட்சமான கடலோர காட்சிகளை பாருங்க. பள்ளத்தில் தான் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மன்னித்தலை மணல் பட்டி என்று சொல்ற இதான் பாருங்க. புனித செபஸ்தியார் தேவாலயம் தெரியுது. இப்படி காட்சி ரெண்டு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன், கை காட்டினா ரெண்டு வடை போய் கொண்டிருக்கும் எனக்கு மீனுக்கு. உங்களை ஒரு துறை ஒன்று இருக்கு கரையில பாருங்க. கொக்கெல்லாம் பாருங்க அப்படி பறக்குதுன்னு சொல்லி. அந்த அட்டை பண்ணை அந்த வலைகள்ல வந்து கொக்கு வந்து நிற்குது. இந்த கரையோரங்களை பாருங்க அப்படி. கரையோரத்துல வந்து குறிப்பாக பனை மரங்கள், இந்த தீரி என்று சொல்லப்பட்ட வகையான மரங்கள் எல்லாம் நிற்குது. அழகா தான் இருக்கு இந்த கடல் பாருங்க. பாருங்க காய்ச்சல் என்னன்னு சொன்னா அந்த முதல்ல நேரம் வழியால போகாம வெட்டி வெட்டி ஓடுது. சம்பவம் என்னன்னா பகுதியில வந்து வலைகள் இருக்குது. அட்டை பண்ணி என்று சொல்லப்படுற அந்த பரப்பு வலைகள் பாருங்க அப்படி அழகா அந்த படகு. அது படகு மேல ஒரு பறவை ஒன்று பறந்து கொண்டு பாருங்க. அண்ணன் இங்கே பிடிச்சு கொண்டிருக்கிற பாமி எல்லாருமே சேர்ந்து தான் போய் கொண்டிருக்கிறோம். நீர்க்காகங்கள் எல்லாம் பிடிச்சிக்கிறேன் பாருங்க. நீர்க்காகங்கள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறாங்க. அற்புதமான காட்சிகள். யாழ்ப்பாணம் தான் என்னுடைய நோக்கிலிருந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை அனைத்து பகுதிக்கு வந்துட்டேன். பண்ணி காட்டுறோம் பாருங்க. அதே போல படகுகள் வந்து கொண்டிருக்கோம். பண்ணை வலைகளுக்கு மேலான அந்த படகு செலுத்தாமல் வெட்டி வெட்டி செலுத்தி கொண்டிருக்கிறார். இதுல பாருங்க, நீங்க பாக்குறதா வந்து பந்தலடி அந்தோனியார் ஆலயம். பந்தலடி அந்தோனியார் ஆலயம். அதுல தெரிகிற இடத்துல பாருங்க, அதான் வந்து கல்லடி. படகு முட்டிட்டு இந்த கீழே முட்டிடுமே, இனி ஓடினா கீழே முட்டுமே. இது உள்ள என்ஜினுக்கா சுத்திடுமா? அதுல அட்டை பண்ணி என்ன தெரிகிறது? அந்த அதுல தெரிகிறது வலிகள் எல்லாம் மாலை வெயில் நல்லா இருக்கு. இப்போ வாருங்க படகு சீறிக்கொண்டு வருது என்ன ஸ்வீட்டான்னு சொல்லி. அது வந்து சூப்பர் போல். நாங்க வந்து போற வள்ளத்துல பயணம் தொடர்கிறது. கரைப்பகுதிகள் வரும்போது காஞ்சி கோயில் காட்ட முடியாது. Couple surrender. Birds பறந்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்போர்ட் கணக்கு
அப்படி எல்லாம் கடல் எல்லாம் அப்படி அலங்காரம் கடை சந்தை என்ன பெரம்பலூர்ல போல வெள்ளங்கள் எல்லாம் தாங்கி தான் அந்த கரை கொண்டு போக்குவேன் படகு வந்து தாங்கி ஒரு பக்கம் சரி இது படகு பாருங்க வெள்ளம் இருக்கு பாருங்க வெள்ளம் வந்து வெள்ளை இறங்கி கைவிட்டா இந்த பகுதிக்கு நெருங்கிடுமே இந்த ஊர் வந்து முழுவதுல தானே முடிச்சு தானே அது பரவாயில்ல காவாசி பேக் நினைஞ்சுதான் அது பரவாயில்ல எம்ஜிஆர் சிலை இருக்கு போவோம் என்ன இல்லை இன்னொரு குளிக்கணுமா இருக்கு போவோம் பறிஞ்சு விட்டாங்க தேங்க்ஸா கொண்டதை நீங்க பாதுகாப்பா கொண்டீங்க அது பெரிய எப்படி வித்தியாசமா கடல் அனுபவம் வித்தியாசமா அவன் கூட மகளா மகள் சிஸ்டர் 5 வருஷமா கண்டியில போய் நேற்று காலையில இன்னைக்கு இங்க நாங்க போக சந்தோஷம் மகள் அங்க போய் நின்றபடியா இப்ப வாண்டாளி இப்ப வாண்டாளி இவங்க என்ன செய்யறாங்க படிச்சுட்டு ஜோபன்ல இருக்கீங்களா அப்படி உங்களுக்கு புது அனுபவமா இருந்துருக்கீங்க நீங்க தான் சொல்ல டிஃபரெண்ட் என்ன கடல் ஃபர்ஸ்ட் டைம் போடுங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுங்க அப்படியே நல்லா செல்சியஸ் நல்லா இருக்கு டிஃபரெண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டது சாப்பிட்டது எவ்வளவு சந்தோஷமே இனியும் பெறவன மாதிரி இருப்பேன் என்ன மாதிரி அடுத்த முறை பெறுவீங்களா நன்றி அடுத்த முறை கூப்பிடுவீங்களா வேற இடங்களுக்கு பெரிய ஓகே தேங்க்யூ